ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலையில் நாங்கள் ஒரு சிலராக கூடி வேதத்தை ஆராய முடியாமல் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத பாடல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவேண்டும் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் வந்திருக்க நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை எங்களை படிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை நேசித்து வாசித்து ஆண்டவரை யோசிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும். நாங்கள் ஆண்டவரை ஏறத்தான் என்று இராதபடி உம்முடைய வசனத்தின் ஆழத்தை ஆண்டவரை ஆழத்தில் போய் கற்றுக்கொள்ள முயற்சி கிருபை கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கு சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது சங்கீதங்களிலேயும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சங்கீதம் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மிகவும் முக்கியமான புத்தகம். யூதர்களுக்கு யூதர்களுடைய வரலாற்றை கூறுவதனாலும் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதுனாலும் முக்கியமானது. சங்கீதத்தை நேசிக்காத யாரும் இல்லை. நான் எப்படி சொல்வேன், சுறுசுறுப்பான கிறிஸ்தவர்கள் சோம்பேறி கிறிஸ்தவர்கள். சுறுசுறுப்பான கிறிஸ்தவர்கள் வேதத்தின் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக படிப்பார்கள், இடைவிடாமல் படிப்பார்கள். சோம்பேறி கிறிஸ்தவர்கள் சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் படிப்பார்கள். எப்பொழுதும் அவருடைய ஜெபத்தில் சங்கீதங்கள் இருக்கும். காலையிலையோ மாலையிலையோ ஒரு சங்கீதத்தை படிப்பார்கள். ஒருவேளை அவருடைய ஜெபமும் இப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆத்திரம் தோத்திரம் ஆமென் என்று போவார்கள். உண்மையான ஜெபம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது. காலையிலையோ மாலையிலையோ குடும்பமாக இருக்கும்பொழுது கட்டாயமாக நீதிமொழிகளை வாசிப்பார்கள். ஏனென்றால் அந்த நாளில் அந்த நீதிமொழிகளை படித்தால் நன்றாக இருக்கும் என்று எழுதுகிறார்கள். அதனால் இதில் சொல்லப்பட்டிருக்க போதனை எப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வி கேட்டால் அது கேள்வியாக இருக்கிறது. அதுக்கான பதில் என்ன இடத்துல இல்லை, யாரும் இல்லை. ஆக சங்கீதங்கள் ஆய்வுக்குட்பட்டவைகள். அதை ஆய்ந்து பார்த்தால் அளவற்ற செல்வங்கள் சங்கீதத்தில் உள்ளது. சோம்பேறிகளை போல ஒரு வசனத்தை வாசிக்கிறதோ அல்லது அந்த முக்கியமான சங்கீதங்கள், உதாரணமாக 23ஆவது சங்கீதம், 45ஆவது சங்கீதம் படித்து விட்டு போவதோ அது அல்ல. சில கிறிஸ்துவ திருச்சபைகளிலையும் சங்கீதங்கள் எல்லா சங்கீதங்களையும் படிப்பது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தை தான் படிப்பார்கள். ஆக சங்கீதங்களிலே முதல் சங்கீதம் முதல் கொண்டு 150ஆவது சங்கீதம் வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளும் கடவுளுடைய ஆதரவாலே ஏற்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் கவனமாய் படிக்க வேண்டும். சங்கீதங்கள் என்று சொன்னால் ராகத்தோடு பாட வேண்டிய பாடல்கள், ராகத்தோடு பாட வேண்டிய பாடல்கள். உங்களுக்கு வேதாகம் மொழிபெயர்ப்பு பற்றி தெரியும் என்று நினைக்கிறேன். பழைய பாடை முதல் முறையாக கிரேக்க மொழி, எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தோடு 72 பேர். அதை 70 பேர் என்று சொல்வார்கள். 70 மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள். ஏனென்றால் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர் விதமாக சேர்ந்து 72 பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 72 பேர் மொழிபெயர்த்ததுனால அது 70 மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள். அதில் 72 பேர் உண்மையில் மொழிபெயர்த்தார்கள். ஆக இந்த புத்தகம், அந்த 70 புத்தகம் அல்லது செப்துஜென்ட்
செப்துஜென்ட் என்று சொல்வார்கள். இந்த செப்துஜென்ட் மொழிபெயர்ப்பில் இன்னிசை கருவிகளோடு இயற்றப்பட்ட பாடல்கள், இன்னிசை கருவிகளோடு பாட இயற்றப்பட்ட பாடல்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சங்கீத புத்தகங்கள் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி காட்டுகின்ற ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகங்கள் மனிதனுடைய ஆத்மாவை ஊடுருவி பாயக்கூடிய ஒரு எக்ஸ்ரே கருவி போன்றது, எக்ஸ்ரே கருவி போன்றது, அல்லது இந்த நாட்களில் சொல்ல போனால் ஸ்கேன் கருவி போன்றது. ஸ்கேன் நம்ம உடலில் எந்த பாகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டறிகிறதோ அதே போல அது நம்முடைய காரியங்களை அது கண்டறிகிறது. நமக்கு நல்லதையும் காட்டுகிறது, கெட்டதையும் காட்டுகிறது. ஆக அதன்படி நாம் நடக்க அது நமக்கு உதவி செய்கிறது. ஆக மொத்தம் சுலபமாக சொல்ல வேண்டுமானால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவை, தொடர்பை இது நமக்கு காட்டுகிறது. இந்த சங்கீத புஸ்தகத்தில் தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய தவிப்பு, அல்லது அவர் மற்றவர்களை ரட்சிப்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கின்ற அவருடைய பொறுமையான அந்த கனிமான கருணை, இவைகளை நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகம் மனிதனை தேவன் மீட்க அவர் செயல்பட்ட செயல்பாடுகளையும் நமக்கு சொல்லுது, செயல்பட்ட செயல்பாடுகளையும் சொல்லுது. வேத வசனத்தின் மேன்மையை இந்த சங்கீதம் அதிகமாக நமக்கு சொல்லுது. வேதவசனத்தை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை சொல்லுகிறது. முதலாவது சங்கீதம் நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 29ஆம் சங்கீதத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். 119ஆம் சங்கீதம் எல்லாவற்றுக்கும் மேலானது. அது வேத வசனத்தை குறித்து, வேதாகமத்தை குறித்து மிக தெளிவான ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக வேத வசனத்தின் மேன்மையை அது நமக்கு சொல்லுது. 1:19, 29, 119. சரி, இந்த புத்தகம் பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் இணைக்கின்ற ஒரு நல்ல பாலமாக அமைகிறது. மார்ட்டின் லூத்தர் என்ற சீர்திருத்த கிறிஸ்துவத்தின் தந்தை சங்கீத புஸ்தகங்களை பற்றி சொல்லும்போது, சங்கீத புஸ்தகம் வேறொன்றும் அல்ல, அது ஒரு சிறிய வேதாகமம் என்று சொல்வார். சிறிய வேதாகமம் என்று சொல்வார். மாத்திரமல்ல, வேதாகமத்திலேயே மிக நீண்ட வசனங்கள் அடங்கியது 119 சங்கீதம். மிக குறுகிய வசனங்கள் அடங்கியது 117வது சங்கீதம். வேதாகமத்தின் மையமே சங்கீதம் 118:8. இந்த புத்தகம் தாவீதின் சங்கீதம் என்று பொதுவாக அழைக்கிறது. சங்கீதங்களை நாம் சொல்லும்போது தாவீதின் சங்கீதம் என்று. ஆனால் உண்மையிலே தாவீதுதான் இந்த 150 சங்கீதங்களை எழுதினாரா என்று கேட்டால் இல்லை. ஏன் தாவீதின் சங்கீதம் என்று மாறினது? பெரும்பான்மையான சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டவைகள் என்று கருதப்படுகிறதுனால் இவை தாவீதின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் கோராகின்
புத்திரர்களுடைய சங்கீதம் உண்டு. ஆசாபின் சங்கீதம் என்று சங்கீதம் உண்டு. மோசேயின் சங்கீதம் என்ற சங்கீதம் உண்டு. சாலமோனின் சங்கீதம் என்ற சங்கீதம் உண்டு. ஏமானின் சங்கீதம் என்ற சங்கீதங்கள் உண்டு. ஏத்தான் எழுதின சங்கீதம் என்ற சங்கீதம் உண்டு. மாத்திரமல்லாமல் நிறைய சங்கீதங்களுக்கு அதனுடைய ஆசிரியர் யார் என்று நாம் உறுதியாக அறிந்துவிட்டு சொல்ல முடியாதபடி சங்கீதங்களுடைய தலைப்பில் எந்த குறிப்பும் காணப்படாமல் இருக்கிறது. அப்படி பார்த்தால் சுமார் 49 சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று நமக்கு தெரிவதே இல்லை. ஒருவேளை அவைகளை எஸ்ரா எழுதியிருக்கலாம் அல்லது எசேக்கியா ராஜா எழுதியிருக்கலாம் என்ற கருத்து மக்கள் நடுவில் உலாவுகிறது. ஆகவே இந்த சங்கீதங்களை தாவீது தான் எழுதினார் என்று உறுதியாக நாம் சொல்ல இயலாது. சமயங்களிலே போனால் சாதாரணமாக தாவீதின் சங்கீதம் என்று தான் சொல்வார்கள். வேதத்தை இப்படியாக படிக்காதவர்கள், விளக்கமாக படிக்காதவர்கள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அந்த ஆராதனைக்கு வாசிக்க அந்த பகுதியை கொடுக்கும் பொழுது தாவீதின் சங்கீதம் என்று சொல்வார்கள். ஒருவேளை மோசேயின் சங்கீதமாக இருக்கலாம், ஏத்தானின் சங்கீதமாக இருக்கலாம், எல்தோனின் சங்கீதமாக கூட இருக்கலாம். பொதுவாக சொல்லும்போது தாவீது சொன்னார், தாவீது சொன்னார், தாவீது சொன்னார் என்று அதன் மேற்கோள் காட்டுவார்கள். அந்த தாவீது சொல்லவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது சில ஆசிரியர்களை குறித்த சில சிறிய குறிப்பை நான் இங்கே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாவீதின் சங்கீதங்கள் தேவன் தாவீதை பயன்படுத்தி தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதங்கள். இயற்கையாகவே தாவீது ஒரு இசை கலைஞர் அல்லது அவர் ஒரு கவிஞர். அவர் கலைஞரும் கவிஞரும் ஆவார். ஏனென்றால் இசை மீட்கும் திறன் உள்ளதனால் அவர் கலைஞராகவும், கவி இயற்றுகிற திறன் உள்ளதனால் அவர் கவிஞராகவும் காணப்படுகிறார். அவர் சிறிய வயதில் உள்ளவராக இருக்கும்பொழுது அவருக்கு பாடல் பாடும் திறன் இருந்தது என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது ஆடு மேய்க்கிற தொழிலை அல்லது தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார். காரணம், அந்த நாட்களில் அவனுடைய சகோதரர்கள் போர் வீரர்களாய் சவுலுக்கு இருந்ததுனால இவர் போர் வீரருடைய படையில சேராமல் இருந்ததுனால இவர் வெறும் பாடல்களை பாடிக்கொண்டு ஆடுகளை பின்னால் போனதுனால இவர் அப்படி எண்ணப்படுகிறார். அதனால தான் நாம் வேதத்தில் 1-2 இடங்களில் வாசிக்கிறோம், ஆடுகளின் பின்னால் போய்கொண்டிருந்த அல்லது ஆடுகளின் பின்னால் திரிந்த என்ற வார்த்தையை தாவீதை குறித்து வாசிக்கிறோம். அதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், தாவீது போர்க்களத்துக்கு போகவில்லை, மாறாக ஆடுகளை மேய்க்க மேய்ப்பு களத்துக்கு போனார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை அவர் 23ஆம் சங்கீதத்தை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே பாடியிருக்கலாம் என்ற கருத்து பொதுவாக எல்லாருடைய கருத்திலும் வருகிறதை நாம் அறிகிறோம். 23ஆம் சங்கீதம் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற சங்கீதம். மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக பிறகு கூட அவர் தன்னுடைய ராஜ பதவியை அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய திறமையினாலே பாடல் பாடினார். அவர் இராணுவத்துக்கு போர்க்கருவிகளை செய்வதை காட்டிலும் பாடல் பாடுவதற்கு சுரமண்டலங்களை அவர் உபயோகப்படுத்தினார் அல்லது செய்ய அனுமதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக அவர் தன்னுடைய எல்லா இன்ப துன்ப நேரங்களிலேயும் தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து
பாடினார். குறிப்பாக சவுல் சவுல் அரசர் சுகவீனமாக இருந்தபோது அல்லது இறந்த போது சுகவீனமாக இருந்தபோது அல்லது அவருக்கு பேய் பிடித்த போது அவர் சுரமண்டலத்தை எடுத்து பாடினார். அவர் இறந்த போதை பாடினார், அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு முன்பாக சுரமண்டலத்தில் எடுத்து பாடினார். அதனாலே அவரிடத்தில் இருந்த பேய் அல்லது பிசாசு வேலை செய்தது என்று பார்க்கிறோம். தாவீது பொதுவாக கர்த்தரை துதிக்கும்படியாகவே அநேக பாடல்கள் எழுதினார். தாவீது 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று கருதப்படுகிறது. 73 சங்கீதங்கள், 150 சங்கீதங்களில் 73 அவர் எழுதினார். ஆக கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அல்லது பாதிக்கு மேலாக அவர் எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறது ஆசாபின் சங்கீதங்கள். ஆசாபின் சங்கீதங்கள் உதாரணமாக 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் போன்றவற்றிலே ஆசாபின் சங்கீதங்களை ஆசாபின் சங்கீதங்கள் என்று பார்க்கிறோம். யார் இந்த ஆசாப்? ஆசாப் என்பவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆசாப் என்பவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்தை சேர்ந்த பெரகியா என்பவருடைய மகன்கள் பெர்கியா என்பவருடைய மகன்கள். ஏனென்றால் லேவியர்கள் தான் அந்த நாட்களில் தேவாலயத்தை அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை கண்காணித்தார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருந்தது. அவர்கள் வாசல் காக்கிறவர்களாகவும் அல்லது அந்த 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 தேவாலயத்தையோ அல்லது ஆசிரியப்பு கூடாரத்தை சூழல் காவல் காக்கிறவர்களாக, வாசல் காக்கிறவர்கள் காவல் காக்கிறவர்களாகவும் அங்கே இருந்து இரவும் பகலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடல்களாகவும் இருந்தார்கள் என்பதனால் இவர்களை அவர் ஃபயர் மாஸ்டர் என்று நம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பாடல் பாடுகிற அந்த குழுவுக்கு தலைவர்களாக அவர் அப்படியாக அவர்களை ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை தாவீது அரசரான பிறகு இந்த கொயர் லீடராக, தலைவராக, பாடக்குழு தலைவர்களாக இந்த ஆசாபின் சகோதரர்கள் 1414ஆம் ஆண்டு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருப்பார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இவர்கள் எல்லாரும் நேர்த்தியாக வாத்தியம் வாசிக்கிறவர்களை வாசிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆசாவுடைய சகோதரர். பிற்காலத்தில் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் மற்றும் இசைக்கலைஞர்கள் பள்ளியை அல்லது கல்லூரியை இவர்கள் வைத்து நடத்தினார்கள். தீர்க்க தரிசனம் சொல்வது இயற்கையாக தேவனால் கொடுக்கப்படும் வரத்தினாலே செயல்படுகிறது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்வது எப்படி என்ற முறையை கற்றுக் கொடுத்தவர்கள் ஆசா வைப்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த கல்லூரியை வைத்து நடத்தினார்கள். ஆசாவின் சங்கீதம் பார்க்கணும். ஆசாவும் ஒரு சகோதரர்களும் அல்லது அவருடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கும் இசை கற்றுக்கொள்வதற்கும். இப்போ இந்த நாட்களில் பெராக்கா
ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல்னு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பெராகா மினிஸ்ட்ரிஸ். மினிஸ்ட்ரி எசேக்கியல் எசேக்கியா பிரான்சிஸ். அவர் வந்து தீர்க்க சொல்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. போயிருக்கீங்களா எப்போவாது? லைவ்ல பார்த்தேன். லைவ் போட்டப்போ இந்த சென்னையில போயிருக்கேன் சார். 10 days எங்களுக்கு செமினார் இருந்துச்சு. அப்போ தீர்க்க சொல்கிறது எப்படின்னு எல்லாம் சொல்லி இவன் கொடுப்பாரு. டங்ஸ் கூட பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அதுல 5 மணிக்கு எழுந்து போனா அது தவறு கிடையாது, ஆனால் அது சரியான முறை கிடையாது. தவறு கிடையாது, ஆனால் சரியான முறை கிடையாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் நாம் பயிற்சி பெற்று பயிற்சி எடுத்தது மூலமாக சொல்லுகிற அது அல்ல. அது வந்து முழுக்க முழுக்க தேவனால் கொடுக்கப்படுகிற வரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடியவைகள். அது இவர்கள் அந்த கல்லூரி, இசைக்கல்லூரியும் தீர்க்கதரிசன கல்லூரியும் வைத்திருந்தார்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது நம்ம பைபிள் ஸ்கூல் மாதிரி இருக்கும். ஸோ ஆசாமின் புத்திரர்கள் 12 சங்கீதங்களை எழுதினதாக ஒரு குறிப்பு சொல்லுது. மூன்றாவதாக கோராகின் புத்திரர்கள். கோராகின் புத்திரர்களும் ஆசாபின் புத்திரர்களைப் போல லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த கோராக் என்பவன் யார்? கோராக் என்பவன் மோசே வனாந்திரத்திலே இருந்தபோது மோசேக்கு எதிராக கலகம் பண்ணினவர். ரொம்ப முக்கியமானவர். கோராகும் அவருடைய கூட்டத்தாரும் கூட்டத்தாரும் பூமி பிளவுப்பட்டதுனாலே பூமிக்கு அடியிலே போனார்கள். ஆக ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல் காக்கிறவர்களாக பாடல்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் கலகம் பண்ணினார்கள். இவன் தகப்பனார் கலகம் பண்ணினதற்காக பிள்ளைகள் அழிக்கப்படவில்லை, மாறாக பிள்ளைகள் தேவாலயத்தை காக்கிறவர்களாக இசைக்கலைஞர்களாக மாறினார்கள். இவர்கள் கூடாரத்தில் பாடினார்கள். இவர்கள் 16 சங்கீதங்களை எழுதியிருக்கிறதாக நாம் அறிகிறோம். ஒரு அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை, கோரா கலகம் பண்ணி அழிந்தான், ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அழியவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பிதாக்களுடைய பாவத்தை பிள்ளைகளிடத்தில் கேட்பேன் என்று. ஆனால் அதே நேரத்தில் அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 4வது ஏமானின் ஏமான் யார்? இந்த ஏமான் யோவேலின் குமாரன். யோவேல் யோவேலின் குமாரன். யோவேல்ங்கிறது நிறைய பேர், அந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு டக்க ஞாபகம் நம்ம பழைய பாட்டினுடைய தீர்க்கதரிசி அதல்ல, லேவி கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதன். அவருடைய பேர் யோவேல். யோவேலுடைய மகன்கள். இவர் தாவீதின் தலைமை பாடகராக, தாவீது ராஜாவுடைய அந்த பெயரில் முக்கியமான தலைமை பாடகராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து என்னவென்றால், தாவீது அரசர் பக்கத்திலேயே இருந்தார். தாவீது ராஜாவுக்கு பக்கத்திலேயே இருந்தார். ஒருவேளை அவர் தாவீது ராஜாவுக்கு மெய்காப்பாளராக இருந்திருக்க கூடும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த ஏமானுக்கு 14
பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களிலே 3 பெண் பிள்ளைகள், 14 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இவர் 88வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அடுத்து ஏத்தான் என்பவரை பற்றி நாம் படிக்கிறோம். ஏத்தான் என்பவர் சாலமோனுக்கு சரிசமமான ஞானம் உடையவர். சாலமோனை குறித்து சொல்லும்போது, சாலமோனை போல இஸ்ரவேலிலே அதுக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு ஞானியும் இருந்தது கிடையாது என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த சாலமோனுக்கு இணையாக ஒருவேளை 1% குறைவாக உள்ள ஒரு ஞானியாக இருந்தார் என்று இவரை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். 89வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 89வது சங்கீதத்தை இவர் எழுதியிருக்கிறார். ஏத்தான் இவனுடைய தகப்பனார் பேர் மகோலி. அடுத்ததாக நாம் சாலமோனை பற்றி நாம் படிக்கிறோம். சாலமோன் நமக்கு தெரிந்தது போல தாவீதுக்கும் பட்சேபாளுக்கும் பிறந்த 2வது மகன். முதல் மகன் இறந்து போனான். 2வது சாலமோன் ஆண்டவர் அவரிடத்தில் நேரடியாக வந்து, சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள், பயப்படாதே என்று சொல்லும்போது சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை மட்டுமே கேட்டார். தேவனதை அருளினார். செல்வத்தை கேட்கவில்லை, சுகத்தை கேட்கவில்லை, ஞானத்தை கேட்டார். ஒருவேளை அவன் செல்வத்தை கேட்டால் செல்வத்தை கொடுத்திருப்பார் ஆண்டவர். சுகத்தை கேட்டால் சுகத்தை கொடுத்திருப்பார். ராஜ்யத்தை கேட்டால் ராஜ்யத்தை கொடுத்திருப்பார். ஆனால் ஞானத்தை கேட்டதுனாலே ஞானத்தோடு கூட எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனுடைய இறுதி காலத்தில் அவன் கிட்டத்தட்ட 1000 மனைவியர் மாத்திரம் 700 மனைவி. அஃபீஷியல் ஒய்ஃப் 600 பேர். அதெல்லாமே நிறைய நம்ம மொழியில் சொல்ல கூத்தியார்கள் என்று சொல்வோம், அல்லது வெப்பாட்டி என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் மறுமனையாட்டிகள் என்று நம்முடைய வேதம் அழகாக வார்த்தையை பயன்படுத்துகிறது. என்ன சொல்கிறது, யாரை புண்படுத்தாதபடி மறுமனையாட்டிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் 300 பேர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஒரு முறை அப்படியே கன்னிமாடத்தில் இருந்து வேண்டும். மனைவியர்கள் உரிமை கொண்டாட வாய்ப்பு. ஆக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவருடைய மனதை கலக்கி பாவத்திலே விழ வைத்துவிட்டார். அதனால்தான் சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தை எழுதுகிறார். பிரசங்கி புஸ்தகம் அவர் நம்ம அதை புஸ்தகத்தை படிக்கலாம். அவன் மாயை கண்டுபிடிக்க அவனுடைய மனைவிகள் அவனுக்கு உதவி செய்தார்கள். ஒரு விதமான மன திரும்புதலின் பாடலாக கருதப்படுகிறது. அவர் ஞானத்தை தானே கேட்டார், ஏன் மனைவிகள் இடத்துல ஞானமா நடந்துட்டு? ஆக அவர் கேட்ட ஞானம் கிடைத்தது. நீங்கள் சொன்ன மாதிரி மனைவியர்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப நாட்களில் அவர் தவறாக தெரிந்திருக்காது. சார்,
அவர் வேற வேற இடத்துல பிசினஸ் பண்ண போகும்போது பிஸ்னஸ் மாத்திரம் இல்லை. ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம இது என்ன கேரளாவுடைய இது வரைக்கும் கள்ளிக்கோட்டை வரைக்கும் அவருடைய ஆட்களை அனுப்பி இங்கிருந்து மயில், மான், பட்டு, மயில், மான், பட்டு, நீங்கள் சொன்ன ஸ்பைசஸ் இவங்க எல்லாத்தையும் கொண்டு போனால் அதெல்லாம் உலகத்தை வேறு எங்கும் இல்லாதவே இங்கே இருந்து. ஆகவே கள்ளிக்கோட்டை வரைக்கும் அவருடைய கப்பல்கள் பயணித்ததாக நாம் அறிகிறோம். ஒருவேளை அங்கிருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மக்களை கொண்டு போயிருக்கலாம் என்று கருத்து உண்டு. சாலமன் தேவாலயத்தை கட்டினவர்களிலே இந்தியர்களும் அடங்கி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. உறுதியாக சொல்ல முடியாது, கருத்தும் உண்டு. என்றால் கல்வேலை செய்கிறதிலே நம்மவர்கள் போல உலகத்தில் வேறு யாரும் இருக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆக சாலமோனை பற்றி படிக்கும்போது அவர் உரியாவின் மனைவியாக இருந்த பட்சபாடிய இரண்டாவது மகன். இவர் ஞானத்தை கேட்டு பெற்று கொண்டதினாலே தேவன் அவருக்கு ஏராளமான ஞானத்தை கொடுத்தார். அதனாலே கிட்டத்தட்ட 1500 பாடல்கள், கிட்டத்தட்ட 1500 பாடல், 1500 பாடல்கள் எழுதியிருக்கிறார். பாடல்கள் என்றால் சும்மா சின்ன 4 வரி பாடல் அல்ல, பெரிய பெரிய பாடல்களை அவர் எழுதியிருக்கலாம். உன்னத பாட்டு என்பது ஒரு பாடல், அது மாத்திரமே ஒரு பாடல். அது உன்னத பாட்டு மாதிரி எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கலாம். அவர் எழுதின பாடல்களிலே சிறப்பானது நாம் ஏற்கனவே சொன்னது போல உன்னத பாட்டு. உன்னத பாட்டு என்ற பேர் அதனால தான் வந்தது, உன்னதமானது. இது இவருடைய பாடல்கள் 2 சங்கீதங்களில் வந்திருக்கிறது. ஒன்று 72, இன்னொன்று 127. அவர் 1500 பாடல்கள் பாடியிருந்தால் 127வது சங்கீதம், 72வது சங்கீதம் ஆகிய இந்த 2 பாடல்களை சாலமோன் எழுதினதாக நமக்கு குறிப்பு சொல்கிறது. சாலமோனை போல இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமானவர் மோசே. மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரியும். இவர் எகிப்தியருடைய சகல கலைகளிலும் கற்று தேர்ந்து வல்லவரானவர், சகல கலா வல்லவர். எகிப்தினுடைய சர்வகலா வல்லவர் மோசே. இவர் 90வது சங்கீதத்தை எழுதினதாக நமக்கு வேதம் சொல்கிறது. இது ஜெப பாடல் என்று அழைக்கப்படுகிறது. ஜெப பாடல். மோசே தனது மரணத்துக்கு சற்று முன் இந்த பாடலை பாடியிருக்கக்கூடும் என்று கருத்து நிலவுகிறது. நான் நினைக்கிறேன் மோசேயும் அவருடைய சகோதரி மீரியாமும் இயற்கையாகவே பாடல் பாடுகிறோம். அவர் பாடல் பாடுகிற முறையை எகிப்திலே கற்றிருந்தால், கலையை எகிப்திலே கற்றிருந்தாலும், ஒருவேளை அவர் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அதிகமாக பாடல் பாடியிருக்கக்கூடும். அவர்கள் ஒன்றும் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. அவருடைய பாடல்கள் காற்றோடு காற்றாய்விட்டது, அல்லது அவை நம்முடைய கை கிட்டாமல் போயிருக்கின்றன. 90, 91 அவர் சொல்வார்கள். ஆனால் 91 அவர்கள் எழுதப்பட்டதல்ல என்று கருது உண்டு. 90, 91 தான் படிங்க. 90 அந்த அறிமுகம் படிங்க மேலே. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் 91 இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தொடர்ந்து வர்றதுனால அவர் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் அது
இந்த பேர் இல்லாதவர்களுக்கு வந்து யார் எழுதினாங்க நம்ம தொடர்ந்து படிப்போம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, முன்னால் ஒருத்தர் பாட்டு எழுதியிருந்தாலும் ரெண்டாவது வர்றது பேர் இல்லைன்னா அது அவர் எழுதியிருந்தாக கருதுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பதாகவும் நாம் அறிகிறோம். இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். நான் சொன்னது போல மீரியாமும் பாடவும் திறன் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய சங்கீத புஸ்தகத்தில் இல்லை, மாறாக யாத்திராவும் 15வது அதிகாரத்தில் உண்டு. சங்கீத புத்தகத்திலே பாடல் பாடாதவர்களுடைய பாடல்கள் அநேகம் வேத புத்தகத்தில் உண்டு. உதாரணமாக மீரியாம். இந்த சங்கீத புத்தகங்கள் எந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்டுள்ளது என்று நமக்கு சொல்கிறது. நாம் 90வது சங்கீதத்தை பற்றி படித்தோம். இது 15வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடலாக இருக்கலாம், அதாவது மோசேயின் காலத்தில். சங்கீதங்களிலே மிக அண்மையான சங்கீதம், சமீபத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் 137. அது வந்து இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் பாடின பாடல் 137. பாபிலோனின் ஆறுகளிலே நாங்கள் எங்கள் கிண்ணறங்களை எடுத்து அலரி செடிகளை மேல் வைத்து பாடினோம் என்று பாடுவார்கள். அது ரொம்ப சமீபத்தில் எழுதப்பட்டது. மற்றவைகள் எல்லாம் அந்த காலத்துக்கும் மோசேயின் காலத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள். அது குறிப்பாக சொல்ல வேண்டுமான தாவீதின் காலத்தில் எழுதப்பட்டவர்களாக இருக்கின்றன. நூற்றி 37வது சங்கீதம் சமீபத்தில் எழுதப்பட்டது. ஏனென்றால் அங்கே அந்த பாடல் எழுதினவர்களை கட்டாயப்படுத்தி பாடல் பாடத் சொல்கிறார்கள். சார், அந்த 137 சங்கீதம் வந்துட்டு அந்த பாபிலோன் சிறையிருப்பில் பாபிலோனின் நதி அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். ஒருவேளை இசைக்கியல் ஒன்றும் இருக்குமோ சாட்சியம். அந்த படிமா பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கு சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? இது இப்போ பக்தியானவங்க, வைராக்கியமானவங்க. என்ன இப்போ இஸ்ரவேல் மக்கள் பக்தி நிறைந்தவர்களாக இருந்தார்கள், வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். சிலர் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தார்கள், பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களாக. எங்கே போய் என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. இப்போ நம்ம ஊரில் சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மாரியாத்தா கோயிலில் போய் கூழ் ஊற்ற சொன்னாலும் ஊற்றுவாங்க. மரியன்னை கோயிலில் போய் மிளகு திரி ஏற்ற சொன்னாலும் ஏற்றுவாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம ஊரில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் சில கிறிஸ்தவர்கள் எந்த விக்கிரகத்தையும் நாடி போகாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசுநாதர் போட்டோ கூட வைக்க மாட்டாங்க. இயேசுநாதருடைய போட்டோ கூட வைக்க மாட்டாங்க. சிலுவை கூட வைக்க மாட்டாங்க. காலி சிலுவை. குறிப்பாக நீங்கள் கேரளாவில்
ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ளவங்க எங்கேயாவது போய் ஒரு சர்ச்சில் ஒரு சிலுவை தூங்கிச்சு பார்த்தாங்கன்னா, ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசத்தில் உள்ளவங்க ஒரு சிலுவையை பார்த்துட்டாங்கன்னா அதை பற்றி அடுத்த வாரம் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போயிருந்தோம், பெந்தேகோஸ்தேக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே சிலுவை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம். இதை போன வாரம் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சு, ரொம்ப ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சு. பயங்கர ஆவியில் நிறைய சபை. ஆனால் அங்கே ஒரு வாரத்தில் ஒருத்தர் அந்த அந்த இதில் ஒரு சிலுவை வச்சுருந்தாங்க. அப்போது என் பக்கத்தில் உட்காந்தவர், கண்டா இங்கே நம்மளோட நாட்டில் உണ്ടെങ്കിലേ ஐயோ இவரை சரியாக்கும்னு சொன்னார். ஆக அந்த ஒரு சின்ன அந்த அறிகுறி கூட இருக்கக்கூடாதுவாங்க. ஏன்னா ஸோ இந்த மிதவாத கிறிஸ்தவர்கள், தீவிர கிறிஸ்தவர்கள், ஒன்றுமில்லாத கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்வது போல இங்கே யூதர்களும் இருந்தார்கள். அதனால அவங்க அந்த சங்கீதத்தை அப்படி பாடிட்டாங்க. நாங்கள் எப்படி பாட முடியும்? முதல் இந்த பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் ஆங்கில பாட்டுக்குள்ள போனி மெம்மா பாடினது, போனி மெம் தானே, தெரியாதா? அதெல்லாம் கேட்டுக்குங்க, உங்கள் இதில் பாடுங்க, பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் பாடுங்க, இந்த இதில் கேளுங்க. ரொம்ப எனக்கு அது கிறிஸ்துவ பாடம்னு எனக்கு தெரியல ஆரம்ப காலத்தில். அப்புறமா தான் அது கிறிஸ்துவ பாடம்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி அதை பாடுவாங்க. அதில் அந்த ஒரு ஆட்டம் போடுறாங்க, அவங்க பார்த்தாலே கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இருக்கும். சரி, ஆக மொத்தம் சொல்ல போனால் 1440 கிமு 1440க்கும் கிமு 580க்கும் 86க்கும் இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்டது. இந்த சங்கீதங்களை எல்லாம் சுமார் 1000 ஆண்டுகள் பிறகு எஸ்ரா தொகுத்தார் என்ற கருத்து நிலவுகிறது. எஸ்ரா தொகுத்தார் என்ற கருத்து நிலவுகிறது. அதனால் யார் தொகுத்தார்கள் என்ற கருத்து நமக்கு இதில் இல்லாமல் இருந்தாலும் எஸ்ரா தொகுத்ததாக யூதர்கள். ஆமாம். ஆக இந்த 1000 ஆண்டு காலங்களில் சங்கீதங்கள் எழுதப்பட்ட 380 சங்கீதங்கள். ஏன்னா கடைசி பாடல் எப்பொழுதுன்னு சொல்லியிருக்கேனால 580வது ஆண்டுகள் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, பாபிலோன் சைடுக்கு போனார்கள். மற்றபடி முதல் சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது? மோசையின் காலத்தில் எழுதப்பட்டது. இப்போ அதுக்கு கணக்கு போட்டிங்கன்னா 1000 வருஷம். சரி, சங்கீதம் யாருக்காக எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே யார் எழுதினார்கள், யாருக்கு எழுதினார்கள் என்ற இது கட்டாயம் அறிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கும் புத்தகங்கள் யாரோ ஒருத்தருக்காக எழுதப்பட்டது. தமிழ் வாசகர்களுக்காக எழுதணும், தமிழ் எழுதணும். ஒரு குறிப்பிட்ட சபையாருக்காக எழுதுவோம், அல்லது சில குறிப்பிட்ட கொள்கைக்காரருக்காக எழுதுவோம் இல்லையா? இப்போ நீங்களும் நானும் டிஎம்கேக்கு எழுதுனதை நம்ம படிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டோம். ஒருவேளை நமக்கு கிடைச்சா படிப்போம்.
ஒருத்தர் காங்கிரஸுக்காக எழுதுனது அதையும் படிப்போமே தவிர அதில் உள்ள கருத்துக்கள் நமக்கு உடையதுன்னு எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இது சபைக்கு எழுதப்பட்டதுன்னா இது எந்த சபைக்கு எழுதப்பட்டதுங்கிறது பார்க்கணும். இது கத்தோலிக்க கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டதா, அது சிஎஸ்ஐ எழுதப்பட்டதா, அது பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு எழுதப்பட்டதா, அது பிரதருக்கு எழுதப்பட்டதாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஆர்த்தடாக்ஸ்காரனுடைய நிறைய காரியங்கள் அதில் நம்ம என்ன செய்யறதில்லை, அதில் நம்ம என்ன செய்யறதில்லை, நம்ம எடுத்து படிக்கிறதில்லை. ஆக அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆக யாருக்காக எழுதப்பட்டது என்ற கேள்வி கேட்கும் பொழுது பல சங்கீதங்கள் ஆண்டவரை புகழுவதற்காக எழுதப்பட்டது. ஆண்டவரை புகழுவதற்காக எழுதப்பட்டது அநேக சங்கீதங்கள். குறிப்பாக சொல்ல போனால் 3, 4, 5 ஆகிய சங்கீதங்களை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். சில சங்கீதங்கள் 3, 4, 5 சிலது நீதிமான்களை மனதில் வைத்து எழுதப்பட்டது. 33, 37 இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. 78, 105, 106 இது இல்லாமல் எல்லா மனிதர்களையும் மனதிலே கொண்டு, எல்லா மனிதர்களும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் மனதிலே கொண்டு நிறைய சங்கீதங்கள் எழுதப்பட்டன. அவைகளிலே குறிப்பாக 1, 2, 4, 19, 119 இன்னும் சொல்லப்போனால் 90ஆவது சங்கீதம் முதற்கொண்டு 100 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது எப்படி என்பதை கருத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த நூல் அல்லது இந்த சங்கீதம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். மனிதனுடைய இருதயத்தில் உள்ள ஆழமான உணர்ச்சிகளை ஒருவர் கடவுளோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக அல்லது கடவுளிடமிருந்து வெளிப்பாடுகளை பெறுவதற்காக சங்கீதங்கள் ஜெபங்களாக அல்லது துதியாக அந்த வடிவமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. சில சங்கீதங்கள் ஜெபங்களாகவும் சில சங்கீதங்கள் துதி ஸ்தோத்திரங்களாகவும் எழுதப்பட்டிருக்கின்றன. அநேக சங்கீதங்கள் ஜெப வடிவிலே நம்பிக்கையும் அன்பையும் நன்றி உணர்வையும் ஆண்டவரோடு உள்ள உறவின் ஆழத்தையும் உறவுக்காக ஏங்கும் அந்த ஏக்கத்தையும் அது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படி யானவர், அவர் என்ன நன்மைகளை எல்லாம் செய்கிறார், நன்றி சொல்வதற்கு என்ன காரணம் உண்டு என்பதை சொல்வதற்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாற்றுக்கும் மேலாக சங்கீதங்கள் மேசியாவின் சங்கீதங்கள் அல்லது கிறிஸ்துவின் சங்கீதங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அநேக சங்கீதங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல், இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற நல்வரங்கள், இவைகளை குறித்து தீர்க்கதரிசனமாக
எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே சங்கீதங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறது. இயேசுவானவர் சொல்லும்போது சொன்னார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கின்ற வேத வசனங்களை நாம் ஆராய வேண்டும். அதில் குறிப்பாக சங்கீதங்களிலே ஆராய வேண்டும். வேதம் சொல்லும்போது தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட வேத வசனங்களை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதங்கள் எபிரேயருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயருடைய ஆராதனை புத்தகமாக சங்கீதங்களை நாம் காண முடிகிறது. எபிரேயருடைய பாடல்கள், அவருடைய விண்ணப்பங்கள் சங்கீதங்களில் அதிகமாக காணப்படுகிறது. நாம் கவனமாக சிந்திப்போமானால் எபிரேயருடைய பண்டிகைகள் அல்லது பண்டிகைக்குரிய சங்கீதங்கள், எபிரேயருக்கு வந்த பஞ்ச காலங்களிலே பஞ்சத்துக்கான பாடல்களும், எபிரேயர்களுடைய போர் முறை, அவருடைய திருமணம், அவருடைய வெற்றி விழா போன்ற நிகழ்வுகளிலே பயன்படுத்தப்படும் சங்கீதங்கள் பல உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எபிரேயருடைய மார்க்க வாழ்க்கை அல்லது மத வாழ்க்கையை இந்த சங்கீதங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. தல்முத், மிஷ்னா என்ற 2 புத்தகங்கள், தல்முத், மிஷ்னா, இதை பற்றி வருகிற நாட்களில் நான் விளக்க சொல்கிறேன். இந்த புத்தகங்கள் எபிரேயர்களின் ஆராதனையில் பயன்படுத்தப்படுகின்ற சங்கீதங்களை குறித்த குறிப்புகளை சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல சங்கீதங்கள் கவிதை வடிவிலே உள்ளன. இதை பக்தி நூலாக நாம் கொள்கிறோம். இந்த புத்தகங்கள் ஒரு யூதன் அல்லது ஒரு கிறிஸ்தவன், ஒரு யூதன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு பக்தன் தேவனோடு உள்ள தனது உறவை விரிவிக்க இந்த சங்கீதங்களை பயன்படுத்துகிறான் அல்லது அவர்கள் உள்ள சங்கீதங்களிலே காண்கிறான். ஒரு பக்தி உள்ளவராக இருப்பாரானால் அவர் சங்கீதங்களை பாடுவார். என்ன பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதங்களை பாடப்பட வேண்டும். ஆக இந்த 150 சங்கீதங்களும் கவிதை வடிவிலே இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய தமிழ் வேதாகமும் அதை கவிதை வடிவமாக கொடுக்கறதில்லை. அப்படிதானே? வசனமாக சொல்லுது.
சங்கீதம் 10, 12ன்னு சொல்லுவோம், 1, 3ன்னு சொல்லுவோம். அது வந்து என்னவாக இருக்கு? உரைநடையாக தான் இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கணும்? கவிதை வடிவில் இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்கள் ஆங்கில வேதாகமத்தை படிக்க விரும்பினால் NIV அல்லது RSV படிங்க. NIV அல்லது RSV அல்லது ESV கூட படிக்கலாம். ESV என்றால் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், NIV என்றால் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், RSV என்றால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இவைகள் சங்கீதங்களாக சொல்கிறது. NLT படிக்கலாம், NLT படிக்கலாம். ஆனால் அது வந்து விளக்கம் அவ்வளோ ஆழமாக இருக்காது, வேதவசனமாக இருக்காது. கொஞ்சம் இன்றைய நடைமுறையோடு ஒத்து போயிருக்கும். ஏன்னா மற்ற புரிந்து கொள்றதுக்காக லிவிங் பைபிள் தானே. KJVலாம் கஷ்டம் சார். அது நம்ம தமிழ் பைபிள் மாதிரி. தமிழ் பைபிள் வந்து KJVயை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருவிவிலியம் வாசிங்க. திருவிவிலியம் கத்தோலிக்க எடிஷன் கிடைச்சாலும் சரி, ப்ராட்டஸ்டன்ட் எடிஷன் கிடைச்சாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து செய்த மொழிபெயர்ப்பு. கத்தோலிக்கர்களும் சீர்திருத்த கிறிஸ்துவனும் சேர்ந்து செய்த மொழிபெயர்ப்பு. அதனால் அதை வாங்கி படிங்க. அது வந்து சிறப்பாக இருக்கும். இவங்க இப்போ புதுசாக ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு, அது உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கி படிங்க. 2024 வெளியிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெஸ்ட்டு வந்து திருவிவிலியம். பெஸ்ட்டு வந்து திருவிவிலியம். யாரும் திருவிவிலியம் பயன்படுத்துறீங்க? 1, 2 தானே? ஓ, நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. வெரி குட், வெரி குட். திருவிவிலியம் யூஸ் பண்ணுங்க. திருவிவிலியம் சங்கீதம் எல்லாம் சங்கீதமாக தான் இருக்கும். சரி. கத்தோலிக்க பழைய தமிழ் வந்து பைபிள் வந்து நம்ம மாதிரி வசனமாக தான் இருக்கும், கவிதை வடிவில் இருக்காது. அதில் திருவிவிலியம் மாத்திரம்தான் கவிதை வடிவில் இருக்கும். இப்போது நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்தை படிக்கும்போதும் அதில் ஏதாவது தியாலஜிக்கல் பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாம் தியாலஜின்ஸ் இல்லை, தியாலஜி ஸ்டூடெண்ட் இல்லை. உங்களுக்கு என்ன டிகிரி கொடுக்குறாங்க? உங்களுக்கு இது முடிச்சா என்ன டிகிரி கொடுக்குறாங்க? பிடிஹெச் என்ன? பேச்சுலர் இன் தியாலஜி. பேச்சுலர் இன் தியாலஜி. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர் பேச்சுலர் இன் தியாலஜி. அப்போ தியாலஜி, இன்னும் தியாலஜின்னு என்ன? இறையல். அப்போது இந்த சங்கீதங்களில் நிறைய இறைகள், சங்கீதங்களில் நிறைய இறைகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்தை படிக்கும்போதும் அந்த புஸ்தகத்தில் இந்த புத்தகத்தினுடைய இறையல் கோட்பாடு என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஸோ அதுபடி இந்த 180 சங்கீதங்களில் இருக்கிற இறையல் என்னன்னு பார்க்கும்போது, 1 சங்கீதங்கள் கடவுளை பற்றிய வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 119 சங்கீதம், 19 சங்கீதம் 1 to 5. 1 5 என்ன, அதுதான் சிறந்த ஒரு இது. அதில் வந்து உலகத்தை ஆண்டவர் எப்படி படைத்தார், மனிதர் யார் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும் உதாரணமாக. அதே போல் தேவனை பற்றிய வெளிப்பாடை இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை பற்றிய வெளிப்பாடை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3வதாக மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, அதாவது இறையல் கோட்பாடு படி. ரட்சிப்பை குறித்து என்ன சொல்கிறது, இறையல் கோட்பாடு படி. பாவத்தை குறித்து
இறையியல் கோட்பாடுபடி என்ன சொல்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக நியாய தீர்ப்பை பற்றி இறையியல் கோட்பாடுபடி என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? இதை டாக்டரின் என்றும் சொல்லுவார்கள், உபதேசம் என்றும் சொல்லுவார்கள். உபதேசம் என்று சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற உபதேசம் மாதிரி இல்லை. அவங்க உபதேசம் எங்கள் உபதேசம், அவங்க உபதேசம் இல்லை எங்கள் உபதேசம் சரிங்கிற அந்த கருத்தில் நான் சொல்கிறது. அநேக சர்ச்சை அப்படி தான் சொல்கிறாங்க. உதாரணமாக சிபிஎம் கொண்டவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நம்புகிற உபதேசம் எல்லாம் சரியில்லை, நாங்கள் சொல்கிற உபதேசம் தான் சரி அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லை, அந்த அர்த்தத்தில் அது சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிற உபதேசம் என்ன என்பதுதான் நமக்கு முக்கியம். அடுத்ததாக இந்த புத்தகம் தேவனுடைய குணாதிசயங்களை நமக்கு சொல்லுவது. தேவனை பற்றி சொல்லும்போது தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து தான் சொல்ல வேண்டும். என்ன, தேவனை அவருடைய குணாதிசயத்திலிருந்து நம்ம அறிய முடிகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதுதான் தேவனை பற்றி உள்ள அவருடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லுகிற ஒரு சொல். தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். 107 சங்கீதத்தை நாம் முடிக்கிறோம். தேவன் சர்வ ஞானம் படைத்தவர். தேவன் சர்வ ஞானம் படைத்தவர். 147 சங்கீதம். தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், வியாபித்து இருக்கிறார், சர்வ வியாபி. அதாவது சர்வங்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ புரிந்து கொள்கிற சொல்லாடல் எல்லாம், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர். சர்வ வல்லவர்ங்கிறத எல்லாம் வல்லவர், அனைத்து ஞானம் படைத்தவர், எல்லா இடங்களிலும் நிலைத்திருக்கிறவர். கடவுளுடைய நித்தியத்துவம், காட்ஸ் எவர்லாஸ்டிங்னஸ், கர்த்தருடைய நித்தியத்துவம் 90 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய மாறாத தன்மை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆக தேவன் எங்கேயாவது மாறி இருக்கிறாரா? அவருடைய வாக்குறுதியில் மாறி இருக்கிறாரா? அவருடைய வாக்குத்தத்தங்களை மாறி இருக்கிறாரா? அதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. ஆக அதை குறித்து சொல்லுகிறதே இந்த சங்கீதங்கள். தேவனுடைய மாறாத்துவம். தேவன் நித்தியமானவர், அவருக்கு முடிவில்லை, அவருக்கு தொடக்கமும் இல்லை. தேவனுடைய அல்லது கடவுளுடைய பரிசுத்தம் அல்லது தூய்மை, மனுஷர் எல்லாரும் அநீதியானவர்கள், ஆனால் தேவன் மட்டும்தான் நீதியானவர். நீதிபதிகள் கூட நீதியானவர்கள் கிடையாது. நீதிபதிகளும் கூட நீதியானவர்கள் கிடையாது. பணம் இருக்கிற பக்கத்திலும் பலம் இருக்கிற பக்கத்திலும் சாய்கின்ற நியாயாதிபதிகள் தான் உண்டு. பணம் இருக்கிற பக்கத்திலும் அதிகாரம் இருக்கிற பக்கத்திலும் பலமுள்ள பக்கத்திலும் சாய்கிறது. நேற்றைக்கு எங்கே கேட்டிருந்தேன், சமீபத்தில் தமிழ்நாட்டுக்காக நியாயாதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகளில் எல்லாருமே, கிட்டத்தட்ட எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? சனாதன கொள்கையை பின்பற்றவங்களாக இருக்காங்க. உயர் ஜாதி, மற்றவங்கெல்லாம் எஸ்சியில் யாரும் இல்லை, எஸ்டியில் யாரும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரும் ஒருத்தர் கூட இல்லை. அப்போ நமக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? சனாதன கொள்கையை பின்பற்றுவதாலே நமக்கு என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் நேரம் பேசிட்டு இருந்தார். ஆக மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்?
எல்லாத்துக்கும் சங்கீத இந்த இது ஒரு வசனம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, நான் சொல்கிறேன் மறந்துட்டேன். வேகமாக சொல்லுமா? சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் 107வது சங்கீதம், சர்வ ஞானி, 147வது சங்கீதம், சர்வ வியாபி, 137வது சங்கீதம், நித்தியமானவர், 90வது சங்கீதம், மாறாதவர், 102வது சங்கீதம், பரிசுத்தமானவர், 99வது சங்கீதம். உதாரணத்துக்கு ஒன்றுதான், மற்றதெல்லாம் நிறைய இருக்கு. நீதி உள்ளவர், நீதி வர நீதி 11:147, இரக்கமுள்ளவர், 86. ஆக இப்படிப்பட்ட அநேக கடவுளுடைய குணாதிசயங்களை நமக்கு போதிக்கின்றது சங்கீதம் மட்டுமே. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப தெளிவாக நமக்கு போதிக்கும், நம்ம புரிந்து கொள்கிற அளவுக்கு போதிக்கின்றது. இந்த சங்கீதத்தில் கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்ற வார்த்தை என்ற சொல்லாடல் சுமார் 70 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேவன் என்ற சொல்லாடல் 415 முறை வருகிறது. 415 முறை வருகிறது. கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு இணையான எபிரேய சொல்லாடல் யெகோவா. தேவன் என்ற சொல்லாடலுக்கு இணையான எபிரேய சொல்லாடல் எலோயிம். எலோயிம் என்கிற வார்த்தைகள். இந்த பேர் ஆகுமா? கொசு. இப்போ சங்கீதங்களில் ராகம் இருக்கு, தாளம். எந்த பாடலுக்கும் ராகம் இல்லாமல் இருக்காது, தாளம் இல்லாமலும் இருக்காது. நம்முடைய பாடல்களை கூட, நம்ம தமிழ் பாடல்களில் என்ன இருக்கு? ராகமும் இருக்கு, தாளமும் இருக்கு. ராகம் எத்தனை வகையை சார்ந்தது? 7 வகையான ராகங்கள் நம்முடைய தமிழகத்தில். சரி கம பத நீ சா நீ பதனி. ஆக சரிகம் பதனி சா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே போலவே எபிரேய பாடலுக்கும் ராகம், அதுக்கான இது தெரியாது. தாளம் வரும். நம்ம ரூபக தாளம், ஆதி தாளம் அப்படின்லாம் அதை இசைப்படுத்தி உங்களுக்கு மட்டும்தான் புரியும், நம்மளே யாருக்கும் புரியாது. ஆனால் நமக்கு அட்லீஸ்ட் நம்முடைய இசைக்கருவிகள் தெரியும். நம்ம சர்ச்சில் அடிக்கிறது பேண்டு, அப்புறம் சிலர் வந்து தபேலா வச்சுருப்பாங்க, சிலர் வந்து டேம்பிள் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து பேங்கோஸ் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து ட்ரபிள் காம் வச்சுருப்பாங்க, சிலர் கிட்டார் வச்சுருப்பாங்க, சிலர் அக்கார்டியன் வச்சுருப்பாங்க, சிலர் இந்த கீபோர்டு வச்சுருப்பாங்க, அல்லது ஹார்மோனியம் வச்சுருப்பாங்க. பழைய சர்ச்சஸ்லாம் ஆர்கன் இருக்கும். இது போல வேதாகமத்திலையும் நிறைய இசைக்கருவிகள் இருக்கிறது. வேதாகமத்தின் இசைக்கருவிகளை நம்ம ரொம்ப சுவையாக இருக்கும். அது என்னன்னா, காற்றில் இசைக்கப்படும் கருவிகள். நம்ம மூணோட அந்த அது வந்து காற்றில் அது வந்து 98ஆம் சங்கீதத்தில் நம்ம அது பார்க்குறோம். பூரிகை ஃப்ளூட் அது வேறு விதமாக
பூரிகை மூவா பூரிகை 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 பூரிகைன்னு ஒரு இது அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எக்காலம் ட்ரம்பட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்கூலில் எல்லாம் வச்சுருப்பாங்க. புல்லாங்குழல் ஃப்ளூட். பூரிகைக்கு 98வது சங்கீதம் 6வது வசனம். எக்காலத்துக்கு எண்ணாகமும் 10வது அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 11-14. புல்லாங்குழல் வந்து சங்கீதம் 154. இதெல்லாம் காத்து விடுகள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறதுலாம் வேதாந்த காலத்தில் இருந்திருக்கும். இப்போ மாறினவங்க வந்து ஒரு விதமான கருவி வச்சுருக்காங்க. இது இங்கே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், இங்கே புல்லாங்குழல் மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஒரு சின்ன இந்த இலையில வச்ச ஒரு இது இருக்கும், பிபிபி பேசுவாங்க. அப்புறம் அது சரியாக வரலன்னு இன்னொன்று மாற்றுவாங்க, பிபிபின்னு ஊதுவாங்க. அதுக்கு என்ன ஒரு பெரியது குழால் இப்படி ஊதுவாங்க. அது நீளமாக இருக்கும். அதை வந்து நாகஸ்வரம் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. நாகஸ்வரம் வாசிக்கிறவங்க இவங்ககிட்ட இதே கூட இருக்கும். இவங்க மரத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுவும் மரத்தில் செஞ்சுருப்போம், நீளமாக இருக்கும். பல விதமான இசைக்கருவிகள் உண்டு. இந்த கொம்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து இருக்கும், இப்படி வந்து உடஞ்சிருக்கும். அது வந்து அது ஒருவேளை அது இதாக இருக்கும், எக்காலமாக இருக்கும். அப்படி ஆமாம், அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில் மிருகங்களுடைய இந்த தந்தங்கள் கொம்புகள் இருந்து செஞ்சுருக்காங்க. ஸோ புல்லாங்குழல் பற்றிட்டு நான் 150 சங்கீதம். அதே போல் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த நரம்பு கம்பியால் செய்யப்பட்ட நரம்பு அல்லது கம்பி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சுரமண்டலம், வீணை, கிண்ணறம். சுரமண்டலம், வீணை, கிண்ணறம். 33வது சங்கீதம் 150வது சங்கீதமாக பார்க்கலாம். 33:2 150:3. இதோட கைத்தாளம் நான் நினைக்கிறேன் டேம்ரு இது இருக்கும். ஆமாம், அதான் கையில் கட்டுற தாளம் இருக்கும். இல்லைன்னா கை தட்டுறதே சொல்லியிருப்பாங்க, கை தட்டுறது சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று மொழிபெயர்க்க முடியாத ஒரு வாத்தியம் நெகினோத். நம்ம சங்கீதத்தில் அப்படி தான் வாசிக்கணும். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அந்த நெகினோத் என்கிறது ஒரு விதமான வாத்தியம். அந்த வாத்தியம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. யூதர்களுடைய இதில் வந்து இப்படி இந்த வில் போன்று இருக்கும், அதில் நிறைய இந்த கம்பி இருக்கும், இப்படி வாசிப்பாங்க. என்ன தெரியல, எதுன்னு நமக்கு தெரியாது. அதுவும் சுரமண்டலமாக இருக்குமா இருக்கும், ஒருவேளை தெரியல, நமக்கு தெரியல. சரி, இப்போ இது இல்லாமல் சில சொல்லாடல்கள் நம்ம வேதத்தில் சங்கீதங்களில் உண்டு. அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். சில சொல்லாடல்கள். ஒன்றாவது ஆரோகண சங்கீதம் அப்படின்னு நீங்கள் சில சங்கீதங்களை கேட்பட்டிருப்பீங்க. 120வது சங்கீதத்திலிருந்து 134 வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்கிற பெயரில் சொல்லப்படும். ஆரோகண சங்கீதம் என்றால் பாடலை உயர்த்தி பாடுவது
அல்லது அந்த பாடலை பாடி உயர்த்தி பாடி கீழே இறக்கி பாடுறது. என்ன மாதிரி பாடல்னு தெரியுது. சில ஹை பிச்சுன்னு சொல்லுவாங்க, சில பாடல்கள் லோ பிச். ஆனால் சில பாடல்கள் பாடும்போது லோ பிச்சில் ஆரம்பித்து ஹை பிச்சில் போய் அப்புறம் அப்படியே லோ பிச்சில் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அதனால் அது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவார்கள். உயர்த்தி பாடுவது, இறக்கி பாடுவது போன்றது. 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள பகுதி ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இது யார் எழுதினாங்கன்னு தெரியாது. இது யார் எழுதினாங்கன்னு இது இந்த மடிக்கு வருது. இது இது யார் எழுதினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் 120லிருந்து 134 வரைக்கும். ஆனாலும் இவளை குறித்த சங்கீதங்களை சொல்லி குறிப்புகளில் நிறைய வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சங்கீதங்கள் எஸ்ரா பாடி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லது இந்த எருசலேம் மதில்களை கட்டினது யாரு? நெகேமியா. நெகேமியா மாத்திரம் இல்லை, எஸ்ராவும் கட்டியிருக்கிறார். எஸ்ராவும் கொஞ்சம் கட்டினாரு, அப்புறம் தடை வந்துருச்சு, அப்புறம் அதை வந்து திரும்ப கட்டினது நெகேமியா. ஆக இந்த எருசலேம் கட்டி கொண்டிருந்த காலங்களில் ஒரு கையில் ஒரு கத்தியோடும் ஒரு கையில் செங்கலோடும் அல்லது சாந்தோடும் கட்டும்போது இதை பாடிக்கொண்டே கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு குறிப்பு, ஆண்டவர் துதிச்சு கட்டினாங்க. இந்த முதல் முற்காலத்தில் கட்டப்பட்ட அந்த மதில் சுவர் அது எப்படி கட்டினாங்கிற விளக்கம் இல்லை. அந்த நெகேமியா காலத்தில் கட்டின அந்த மதில் சுவர்கள், ஏன்னா அது இடிக்கப்பட்டு 2வது கட்டினாங்களே, அப்போது அவங்க கையில் ஒரு கையில் கத்தி வச்சுக்கிட்டாங்க, ஒரு கையில் செங்கல் எடுத்து வச்சாங்க, இன்னொருத்தர் ஒரு கையில் கத்தி வச்சுக்கிட்டு ஒரு கையில் அந்த இது பூசினாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சன்பலாத் தொபியாங்கிற எதிரிகளால் எப்போதுமே பெரிய போராட்டம் இருந்துட்டு இருந்தது. அது கட்டி முடிக்க முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. அப்போது வந்து அதை கட்டி அழகாக பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் அவங்க அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்போவுமே ஆபத்து வரலாம். அப்போது நீங்கள் கையில் ஒரு கொலைக்கருவி வச்சுருந்தீங்கன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை நெருங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ குறைக்கிறனா கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சன்பலா தொபியா அவங்க குறைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி குறைக்கும் போது நம்ம இந்த நாய் குறைக்கும் போது நம்ம கையில் குச்சி வச்சுருக்க மாதிரி இவங்க கையில் இதை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் எருசலேம் தேவாலயத்தில் அவ்வப்போது பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை கொண்டாடும் காலங்களிலேயும் இந்த பாடல்களை பாடினார்கள். இப்போது எருசலேம் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சமதளம் அல்ல. எருசலேம் நம்ம ஊர் மாதிரி மேடு பழம் நிறைந்த ஊர். மேட்டில் ஏறணும், பழத்தாக்கி இறங்கணும். அப்படி ஏறும்போது வயசானவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அம்மா அவங்க அனுபவத்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து யாருக்கு கஷ்டம் தானே. ஸோ அப்படி ஏறி வரும்போது நின்று பாடுற அந்த பாடல்கள். இன்னொன்று பாட்டு பாடுறவங்க மேட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அங்கேருந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் சொல்லப்படுது. இன்னொன்று
எருசலேம் தேவாலயம் படிக்கட்டால் ஆனது. இப்போவும் கூட நீங்கள் அந்த எருசலேம் இந்த தேவாலயத்துக்கு போகிற அந்த வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டால் இருக்கும். என்ன இப்போ தேவாலயம் இல்லை, ஆனால் அந்த இடத்த அந்த சந்தில் அந்த நேர்த்தெரு வழியெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த நேர்த்தெருவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்க்கலாம், ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை காண்கிற அந்த நேரத்தில் அதை படம் பிடிச்சிருப்பாங்க. அது மாத்திரல இந்த சங்கீதங்களை எஸ்ரா எழுதினார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சில எசேக்கியா ராஜா எழுதினதாக அது பாடினதாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் யார் பாடினாங்கன்னு நமக்கு தெரியாது. எசேக்கியா மரணமடைய போகிறார் என்று ஏசாயத்துக்கு சொல்கிறார்ல, சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? எசேக்கியா பிடிக்கல இல்லை இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா இது படுத்துட்டு இருக்கிறாரு, படுத்து வாங்க கூரை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏசாய் வர்றாரு. ஏசாய் வந்தோடனே நீ செத்து போயிடுவ, நீ செத்து போயிடுவ, அதனால் இதெல்லாம் அடுத்த ராஜா வாடுறது யார் என்னன்னு கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வை அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ண டக்கு இப்படி திருப்பி படுக்கிறாரு. எங்கே போக சோறு பக்கம் திரும்பி படுக்கிறாரு. டக்குன்னு திரும்பி படுத்து அங்கேருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் அப்போ அவருக்கு இறக்கம் காட்டுறாரு. அப்போது ஏசாயா வந்து திரும்ப சொல்கிறாரு, ஒரு அடையாளம் கேட்குறாரு. அப்போ அடையாளம் கேட்கும்போது ஏசாயா சொல்கிறாரு, கடிகாரம் இப்படி ஓடணுமா இப்படி ஓடணுமான்னு கேட்குறாரு. கடிகாரம் எப்படி ஓடணும்? கடிகாரம் இப்படி ஓடணும், கிளாக் வாய்ஸ். இது ஆன்டி கிளாக் வாய்ஸ். இப்போ ஆன்டி கிளாக் வாய்ஸ்னால் நம்ம கடிகாரம் கிடையாது. நம்ம எலக்ட்ரானிக் கடிகாரமோ எலக்ட்ரிக் கடிகாரமோ அல்லது கையில் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. எந்த கடிகாரம்? சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரம் என்ன அர்த்தம்? சூரிய கடிகாரம் என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. சோலார் கடிகாரமா? சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? சூரிய வெளிச்சத்தில் சின்ன வயசுல வந்து ஆடு வைக்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கல் வச்சுருக்கோம் ஆட்டு வைக்கியே போகிற இடத்துல. அந்த கல் வந்து அந்த கல் நிலம் வந்து இவ்வளோ டைம் அப்படின்ற மாதிரி. சரி, ஜாப் பண்ணுங்க. நம்ம மெட்ராஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணி என்ன ஒரு டூர் போகிறோம். மெட்ராஸில் சாந்தோம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கே அந்த கடிகாரத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையா? யா நஷ்டம் பண்ணிட்டீங்க. அடுத்த முறை போகும்போது சாந்தோமில் போய் மாதா காலம் விடக்கூடாது. ஏன்னா மாதா கோயிலுக்கு போய் ஜாம் பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அங்கே நிறைய கல்லுகளால் உடஞ்ச கல்லெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கல்லெல்லாம். ஆக முறுக்கு வந்து கடிகாரம், சூரிய கடிகாரம் ஆச்சுங்களா? அது தெரிஞ்சவங்களுக்கு அது கடிகாரமாக தெரியும். அது போய் யாராவது அந்த இவங்ககிட்ட கேளுங்க, இங்கே கடிகாரத்துக்கு எங்கே இல்லைன்னு நம்ம எல்லாம் போகும்போது பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியா? அடுத்த முறை இவர் வந்து சொல்லுங்கள், எங்கள் உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்லுங்கள். யாரும் வந்து அவர் இப்போ இருக்கிற ஊர். ஆமாம், அவருடைய ஊர் எனக்கு தெரியுமா? இவருடைய ஊர் இப்போ இருக்கிற ஊரில் இவருடைய ஒரிஜினல் ஊர் எனக்கு தெரியுமா? ஸ்டான்லி. அவருடைய ஒரிஜினல் ஊர் திருநெல்வேலி. அவர் இங்கே பிறந்ததுனா இந்த ஊர் அவருக்கு. ரைட். அவங்க அப்பா அம்மா ஊர் வந்து திருநெல்வேலி. அப்புறம் இப்போ இருக்கிறது சென்னை. சென்னையில் அவர் இருக்கிற இடத்துக்கும் சாந்தம் பக்கம் தான், ஒரே பஸ் தான். 23ஆம் நம்பர் ஏழு உட்காந்து அவங்க இறங்கிறான். 23 நம்பர். அங்கே இந்த கோயில் பெரிய கோயில், உண்மையில் அழகான கோயில்.
நான் விரும்பி விரும்பி போகிற கோயில். நான் படித்த காலத்தில் விரும்பி விரும்பி போகிற கோயில். எனக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா அங்கே போய் உட்காந்துடும். என்ன அதுக்கு அது மாத்திரம் இல்லை, அங்கே பக்கத்தில் ஒரு நன்னேரி இருக்குது. ஒரு நன்னேரின்னு என்ன, இந்த சிஸ்டர்ஸ் இருக்கிற இடம். அங்கே போய் இந்த சிஸ்டர் இருக்கிறோட உட்காந்து கதை எழுதிட்டு நான். ரொம்ப இஷ்டம். அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸுக்கும் என்ன இஷ்டம், எனக்கும் அவங்க இஷ்டம். எப்படியோ பழகிட்டோம். நல்ல அருமையான சிஸ்டர்ஸ். அவங்க எல்லாம் இருக்காங்களே கேட்டாங்க. இப்போ 45 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. எனவே கட் த ஸ்டோரி ஷார்ட், அங்கே இந்த நிழல் கடிகாரம் இருக்குது. இப்போ நிழல் கடிகாரம் பாகைக்கு பாகைன்னு என்ன அர்த்தம்? பாகைக்கு பாகைன்னு என்ன அர்த்தம்? ஒரு மணிக்கு ஒரு மணி, ஒரு மணிக்கு ஒரு மணி. இப்போது கடிகாரம் இப்படி இருக்கா? இப்போ கரெக்டாக ஒரு மணி வச்சுங்களா? இப்படி இருக்கா? டக்குன்னு 2 கருவோம், 3 கருவோம், 4 கருவோம், 5 கருவோம், இப்படி கடகடன்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? டைம் ஆகலம்மா. அது ஷேட் ஓடுது, வருஷங்கள் நாள் ஓடுது. நாள் ஓடல, நாள் ரிவர்ஸ் ஓடுது. என்ன சார், அப்படிதானே? நாள் இப்படி ஓடுனா நாள் ஓடுது. அது என்ன, நம்ம சொல்கிற மாதிரி இந்த பூமி அதிர்ச்சியில் அது மாதிரி அப்படி வேகமாக பூமி அதிர்ச்சி ஆகுது. இது இப்படி ஆகுது. பூமி இப்படி சுற்றுது, இது இப்படி சுற்றுது, எது திசையில். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நாள் இருக்குன்னா இந்த நாளை வந்த மாதிரி கட்டுறதுக்கு நேற்றைக்கு மாற்றி, நேற்றைக்கு வந்த நாள் இல்லாதபடி முந்தா நாளுக்கு மாற்றி, முந்தா நாளுக்கு மாறு அதுக்கு முந்தின நாள் மாற்றுறாரு. அப்போது ஒரு நாள் இருந்தது தெரியுது, இன்னொரு நாள் இருந்தது தெரியுது, இன்னொரு நாள் அது ஏற்கனவே இருந்தது. இப்போ இன்னைக்கு இருந்தது நாளைக்கு வராதில்ல. ஆனால் இன்னைக்கு இருந்த நாள் நாளைக்கு வந்தது. டைம் மிஷின் அது இல்லை. இது உலகம் இப்படி சுத்துறது, இப்படி சுத்திச்சுமா. இந்த உலகம் இப்படி சுத்துறதுக்கு பதிலாக இப்படி சுத்துச்சு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னொன்று, இவருடைய யோசுவா புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. சூரியன் நின்றுச்சு. சூரியன் நின்றுச்சுன்னு என்ன அர்த்தம்? சூரியன் நின்றுச்சுன்னு என்ன அர்த்தம்? நாள் போகல, இல்லை பூமி ஓடலை சார். பூமி இந்த பக்கம் ஓடலை, இந்த பக்கம் ஓடலை. இவருடைய காலத்தில், எசேக்கியாவுடைய காலத்தில் பூமி இப்படி சுத்த வேண்டியது இப்படி சுத்திட்டு. ஆனால் யோசுவாவின் காலத்தில் பூமி இப்படியே நின்றுச்சு. பூமி இப்படியே நின்றுச்சு, எழுத்துப்படி. எப்படி இருக்கு? உலகம் உண்டு இப்படி நின்றுச்சுன்னு என்ன இருக்கும்? தலைகிழப்பு இருக்குல்ல, சொல்லிப்பாங்க. ரைட். ஸோ நீங்கள் படிக்கணும்னா நான் சொல்கிற பகுதியை படித்து பாருங்கள்.
10 பாகை பின்னிட்டு திரும்பினதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம், ஏசாயா 38ஆவது அதிகாரம். ஆக 15 வருஷம் பின்னால் போயிடுச்சு. ஆண்டை கூட்டி கொடுக்குறது. அப்போ ஒரு முள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது. நம்ம கடிகாரத்தில் மாறுறது மாதிரி இந்த நிழல் இப்படி மாறும்போது ஒரு 2 மணி 1 மணி இப்படி இருக்கு, அப்படி மாறும்போது 2 மணிக்கு வந்துடும். அது ஒரு பாகை, 1 மணிக்கு ஒரு பாகை. ஸோ ஒரு கடிகாரத்தின் முள்ளை திருப்பதற்கு சமானம். இப்படி சுற்றுறது. சரி, இந்த புத்தகத்தில் சேலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சேலா என்கிற வார்த்தை 71 முறை வருகிறது. சேலா என்கிற வார்த்தை 71 முறைகளில் வருகிறது. இதற்கான பொருள் கருத்துக்களை இணைக்கிறது. பாட்டு பாடும்போது பாட்டை அந்த வரியாக அல்லது அந்த ஸ்டான்ஸாவில் நிறுத்தல் அல்லது திரும்ப திரும்ப பாடுதல். இப்போது நம்ம பெந்தகோஸ்தே சபையில் பாட்டு பாடும்போது பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்தே சபையில் பாட்டு பாடும்போது பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. அதுக்கு அங்கே பாடுறாங்க. ட்ரம் அடித்து விடக்கடணும் அடித்து அந்த 1வது ஸ்டான்ஸாவுக்கும் பல்லவிக்கும் என்ன பண்ணுறதில்ல, கேப் விடுறதில்ல. அந்த பல்லவிக்கும் அனுபல்லவிக்கும் கேப் விடுறதில்ல. அந்த அனுபல்லவிக்கும் சரணத்துக்கும் கேப் விடுறதில்ல. ஒரே ராகம். அப்படி இல்லை. நீங்கள் கொயர் படி பாடுறதுக்கு ஹார்மோனியம் அடித்து அல்லது மெல்லடிச்சு அவங்க அந்த இது முடிஞ்ச உடனே, அந்த முதல் சரணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் இருப்பாங்க இல்லையா? அதுக்கு பிறகு தான் அந்த இது அப்படிங்க. அப்போ அது பாடணும் அப்படின்னு நிறுத்துவோம். அப்போ அந்த இசை அந்த அந்த இதுக்கு நிறுத்தி மேலே தூக்கி கீழே இறக்கி பாடுறதுக்கு தான் இந்த சேலாங்கிற வார்த்தை 71 முறை வரும். 2வது நெகினோத் என்னும் வாத்தியம். ஒருவேளை இது கிண்ணறமாக இருக்கலாம் அல்லது வீணையாக இருக்கலாம். ஆக மொத்தம் நரம்பு வாத்தியங்களில் ஒன்று. பெரும்பாலான சங்கீதங்கள் நெகினோத்தில் தான் பாடப்பட்டிருக்கு, அந்த வாத்தியத்தில் தான் பாடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் சங்கீதங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு முறையும் தனிப்பட்ட முறையிலானாலும் கூட்டத்திலானாலும் குடும்பத்திலானாலும் அந்த இன்ட்ரொடக்ஷன் படிங்க. நம்ம அநேகர் அந்த இன்ட்ரொடக்ஷன் படிக்கிறது இல்லை. இன்ட்ரொடக்ஷன் படிங்க. அப்போ தான் அது செமினீத் என்ற ஒரு ராகம் அப்படின்னு சொல்லி வரும். செமினீத் என்ற ராகத்தில் பாடப்பட்ட
சங்கீதம் 6ஆம் சங்கீதப்படி அந்த தலைப்பு. நெகினோத் என்னும் வாத்தியங்களில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ நெகினோத் என்னும் வாத்தியம், செமினித் என்னும் ராகம். இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்? தமிழில் எப்படி சொல்லலாம்? ஆதித்தாளம், ஆதித்தாளம், ஆதித்தாளம் என்ன ராகம்? ராகங்கள் பேர் இருக்கு. ஆதித்தாளம், ஒவ்வொரு தாளம் ஒரு ராகத்தில் பைரவி ராகம், பைரவி ராகம் உதாரணமாக. ஆதித்தாளம் பைரவி ராகம், அது பைரவி ராகம். நமக்கு நிறைய ராகங்கள் தமிழில் 14 நிறைய. ஸோ இது ஒரு ராகம். இது ஒருவேளை 8 நரம்பு இசைக்கருவியாக இருக்கலாம். இசைக்கருவியில் இசைக்கின்ற ஒரு ராகமாக இருக்கலாம். நெகிட்டோன் என்ற வாத்தியம் போல நெகிலோத் என்ற ஒரு வாத்தியம் இருக்கிறது. நெகினோத், நெகிலோத், லோத், லோத். சார் நெகினோத்தா இல்லை நெகிலோத்தா? நெகினோத் என்கிறது முன்னால் சொன்னதுமா. அடுத்து நெகிலோத். நெகிலோத் என்ற ஒரு ராகம் உண்டு. அது 5ஆம் சங்கீதம். ஆமாம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஒருவேளை இது புல்லாங்குழலோ நாதஸ்வரமோ போன்ற ஒரு இசைக்கருவியில் பாடப்பட்டதாக இருக்கலாம். இதை சங்கீதத்தில் மாத்திரல, ஏசாயா 30:29 1 சாமுவேல் 10:15 நீங்கள் வாசிக்கலாம். நாம் வாசிக்கலாம். ஏசாயா 30:29 1 சாமுவேல் 10:15. சிகையோ 7ஆம் சங்கீதத்தில் இருக்கு. இது ஒரு ராகமாக இருக்கலாம். என்னன்று? சிகாயோன். சிகாயோன் என்னது? பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் மித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். சிகையோன் என்னும் சங்கீதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன வாத்தியமா ராகமா நமக்கு தெரியாது. ஒருவேளை இது ராகமாக இருக்கலாம். இதனுடைய பொருள் முறையிடுதல் என்று பொருள். அடுத்து கித்தித் என்ற வாத்தியம் 8:81-84 வருது. கித்தித் வாத்தியம் என்னென்று பாருங்க. கித்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அடுத்து 9ஆம் சங்கீதத்தில் முத்தலப்பேன் இதெல்லாம் வாத்தியங்கள். ஆமாம் என்ற ஒரு வாத்தியம். மீனிங் ஏதாவது இருக்காங்க? கித்தித் இது இந்த ஒரு வெற்றியை குறிப்பிடுறதுக்காக ஊதுற ஒரு இசைக்கருவி. அப்படின்னு ஊதும்போது வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொல்கிற மாதிரி. எப்படி ஊதுறாங்கன்னு தெரியாது. ஒரு வெற்றியின் துணி கொடுக்குன்னு சொல்லுகின்ற ஒரு
இசைக்கருவை துணி. பதினாறாம் சங்கீதம், 56ஆம் சங்கீதம், 60ஆம் சங்கீதத்தில் மிக்தாம் என்ற ஒரு சங்கீதம் உண்டு. 16 படிமா. தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனத்தி கீதம். கீதம். மிக்தாம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனால் இது ஒரு தியான இசை. இப்போது சில பாடல்கள் வந்து இந்த தியானம் பண்ணுற போது நம்ம பாடுவோங்கள, அது வந்து அந்த அந்த ராகமே நமக்கு வேறு சிந்தனை ஓடாது, இந்த தியானிக்கிற ஒரு இது. அதனால் அந்த வகையாக இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமானது 10வது மஸ்கீல் என்ற சங்கீதம். 32வது சங்கீதத்தில் இருக்கும் மஸ்கீல். மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். ஸோ இது ஒரு அறிவுரை பாடலாக இருக்கலாம். சரி, இது 32, 42, 44, 55, சரி 32, 42, 44, 45, 52லேருந்து 55, 78, 88, 89, 142 ஆகிய சங்கீதங்கள். இதெல்லாமே அறிவுரை பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அலங்கார பாட்டு என்ற ஒரு பொருள் இதற்கு உண்டு. அறிவுரை அல்லது அலங்காரம். அறிவுரை வந்து அலங்காரமாக தான் இருக்கும். அதனால் அடுத்ததாக சங்கீதம் 62வது சங்கீதம். இவர் வந்து ஒரு என்ன வாசிக்கிறீங்க? எதுத்தூன் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அது ராகத்தலைவன் சொல்லும்போது பாடற்குழு தலைவர், கொயர் மாஸ்டர், பாடலாசிரியர், பாடக்குழு தலைவர். தாவீது தான் பாடலாசிரியர். இந்த சங்கீதத்தை வந்து தாவீது எழுதுறாருல, தாவீதின் பாடல் தானே இருக்குது, தாவீதின் சங்கீதம் தானே இருக்குது. ஸோ எதுத்தோனுங்கிறவர் வந்து தாவீதின் பாடற்குழு தலைவராக இருக்கக்கூடும். 62, 77 அதிகாரங்கள் வசிக்கலாம். தாவீதின் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை, லேவி கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்தில் பல குடும்பங்கள் இருக்கு இல்லையா? லேவி கோத்திரம் முழுவதும் ஒரு கோத்திரம். அதில் பல குடும்பங்கள், சப்டிவிஷனில் குடும்பங்கள் இருந்தன. அந்த குடும்பங்கள்லேருந்து ஒருத்தர். ஸோ ஆமாம். இதனுடைய விளக்கத்தை நீங்கள் 1 நாளாகமும் 9:16, 25:1 ஆகிய இதில் பார்க்கலாம். சரி, சோஷானீம் இது ஒரு இசைக்கருவி. சோஷானீம், சோ ஷா, இந்த 45வது சங்கீதம், 69வது சங்கீதம். சோஷானீம். இந்த இப்ரேய பதத்துக்கு
ஒரு ராகத்தின் பெயர், ஒரு ராகத்தின் பெயர். இதற்கு ரோஷானிம் என்னும் வாத்தியத்திலே வாத்தியத்தில் அதில் வர ஒரு ராகம், அதில் ஒரு ராகம். இதுக்கு அல்லி மலர்கள் என்ற ஒரு பொருள் உண்டு. அல்லி மலர்கள் அல்லது சிறு பெண்கள் என்ற பொருள் உண்டு. சோஷானிம்ங்கிற ஒரு இசைக்கருவி. 69 69 அலமோத் என்னும் இசைக்கருவி. அலமோத் என்ற ஒரு இசைக்கருவி. 46 சங்கீதம். ஒன்று நாளாகவும் 15-20 சில கருத்துகள் உண்டு. இது உச்சத்தொனியில் பாடுவது அல்லது பெண்களோடு இணைந்து பாடுவது என்ற ஒரு பொருள் உண்டு. பதினாலாவது யோனாத் ஏலாம் ரிக்கோஹிம். அதாவது அந்த எபிரேய சொல்ல அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. இது மொழிபெயர்ப்பில் சொற்பெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. மொழிபெயர்ப்பு, சொற்பெயர்ப்பு. நீங்கள் மொழிபெயர்க்கும் போது அப்படி தான் பண்ணுறீங்க. சிலது அந்த மொழியை மொழிபெயர்க்கிறது நம்முடைய மொழிக்கு ஏற்ற போல. சில வார்த்தைகள் நமக்கு அந்த செய்ய முடியாது. இப்போ அல்லேலூயான்றது, அல்லேலூயாவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை அல்லேலூயான்னு தான் போடுறோம். அதே மாதிரி அது சொற்பெயர்ப்பு. சொற்பெயர்ப்பு அது என்ன சொல்லுது? யோனா ஏலாம் ரிக்கோஹிம். இது ஒரு இசைக்கருவி. 56 சங்கீதத்தில் வருது. இது ஒரு இசைக்கருவி. இந்த 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 வார்த்தைக்கு பொருளை தூரத்தில் இருக்கிற ஒரு புறா சத்தம் பண்ணாமல் இருக்குங்கிறது தான் பொருள். புறா எப்படி சத்தம் பண்ணும்? அப்படின்னு அது சத்தமாக பண்ணாமல் இருக்குது. இது ஒரு ராகத்தின் பெயர். சவுண்டே இல்லாதனால பின்ன அமைதியாக 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 பாடுறாங்க. மெலோடியஸ் அப்படி இருக்கிறோம். இங்கிலீஷில் நம்ம அது நினைக்க முடியாது. ஏன்னா எபிரேய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கும், இவங்களுக்கு கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கும். அல்தஷ்கேத் 15வது அல்தக் 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 அல்தஷ் அல்தஷ் அல்தஷ்கேத் எத்தனாவது? 15வது அல்தஷ்கேத். இது ஒரு இசைக்கருவி. 57வது சங்கீதத்தில் இருக்கு. என்ன சொல்லுங்க? தாவீது சவுலுக்கு தப்பியோடிய கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. அல்தஷ்கேத்துங்கிறது ஒரு இசைக்கருவி. 57, 58, 59, 75 ஆகிய 4 சங்கீதங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி. இதை ராகமாகவும் சிலர் சொல்லுவார்கள். ஆக 15 பார்த்தோம். கடைசியாக
மகலாத் லெயனோத் என்ற ஒரு இசைக்கருவி. மகலாத் லெயனோத் எத்தனாவது சங்கீதம்? 88ஆவது சங்கீதம் பாருங்க. இப்போ நமக்கு 2-3 இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஃப்ளூட்டு, 10 நரம்பு, செவனு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட இசைக்கருவின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு விதமான இசைக்கருவி. இதில் அவங்க பாடினாங்க. இந்த பாட்டை பாடுறவங்க யாருன்னா, படிச்சுக்கணுமா இந்த வசனம் 88? மகலாத் லேயனோத் வாத்தியத்தில். இது இந்த ராகத்தில் இந்த இசைக்கருவியில் பிடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்கிற வேதனை, கட்டும் வேதனை வெளிப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்துவாங்க. இந்த ராகத்துக்கு இந்த இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. இந்த சாவு நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ யாராவது செத்து போனாங்கன்னா அப்படின்னு பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? கேட்டுருக்கீங்களா? எந்த ஸ்டேஷன் திருப்பினாலும் அப்படி தான் இருக்கும். வேறு ஒன்றுமே வராது. அது அப்படியே பாடிட்டே இருக்கும். அப்போ அந்த ராகத்தை கேட்டோன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு யாரும் மண்டே போட்டாங்க. தெரிஞ்ச பிரச்சனை, தெரியலன்னா இன்றைக்கி என்ன இது யார் மண்டே போட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. ரொம்ப இதாக இருக்கும். அது அப்படியே எடுத்துட்ருக்கும். அந்த 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 மாதிரி ஒரு பயங்கர கஷ்டமான பின்னணியை சொல்லுகிற ஒரு இசைக்கருவி. சரி, இப்போது இது வரைக்கும் இந்த சங்கீதங்களை எப்படி பாடுவாங்க, எந்த இசைக்கருவியில் பாடுவாங்க, எந்த ராகத்தில் பாடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை நாம் இதுவரைக்கும் படித்திருக்கிறோம். சங்கீதங்களை யார் எழுதினார்கள், யாருக்காக எழுதினார்கள் என்ற கருத்தையும் நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வகுப்பில் நாம் சரித்திர சங்கீதங்கள், தேவாலய சங்கீதங்கள், பரதேசின் சங்கீதங்கள், அல்லேலூயா சங்கீதங்கள், பாக்கிய சங்கீதங்கள் என்கிற போல பல சங்கீதங்கள் உண்டு. அவர்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கலாம். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் இருக்கிற வேறு பல உண்மைகளை நாம் பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். சரியா? இந்த சங்கீதங்களை சரியானபடி இந்த பின்னணியை தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிலர் எதையோ உளறிட்டு போவாங்க நமக்கு ஆராதனைக்கு. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த சங்கீதங்களை தெரிந்திருந்து நம்ம ஆராதனையில் அவங்க நம்ம மக்களை நடத்தும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் மக்கள் ஆராதனை செய்வதற்கு. இப்போது இதன் அடிப்படையில் நீங்கள் வேதத்தை வாசிங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பான வெளிப்பாடு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் கிளாஸ் எடுக்க முடியல, லேட்டாக கிளாஸ் வந்தீங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஏதாவது பண்ணுங்க.